ஆக்சுவலாக திட்டுவான் அவன் அசிங்கமாக திட்டுவான். ஆனால் அவனுடைய உடல் மொழி அதுவுமே அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு காமெடியான ஒரு உடல் மொழியாக இருக்கும். அப்படி தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும். தங்கலான்ல நீங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீனில் இல்லை, திடீர்னு ஒருத்தனை கலாய்ப்பீங்க, ஒரு குட்டி பையனை அவனுக்குள்ள ஒரு 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 எல்எல் இருக்குங்க அந்த கேரக்டருக்குள்ளே. அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணோம். அவனுக்குள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், அவனை வந்து இந்த சொசைட்டி ஏற்றுக்கல, இது எல்லாத்தையுமே அவன் கோபமாக வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா கோபமாக எடுக்கிறதுக்கான ஸ்பேஸே அவனுக்கு கிடையாது. அப்போது அவனுடைய அந்த உடல் மொழியும் அவனுடைய அந்த பேச்சும் அது மூலியமாக தான் அவன் ஒருத்தனை திட்டுறது கூட அவன் அப்படி தான் திட்டுவான். டைப்பான ஆள் தான் அவன் திட்டுறது கூட அவன் ஆக்சுவலாக திட்டுவான். அவன் அசிங்கமாக திட்டுவான். ஆனால் அவனுடைய உடல் மொழி அதுவுமே அது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு காமெடியான ஒரு உடல் மொழியாக இருக்கும். அப்படி தான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணும். அது அப்படி தான் பண்ணணும். அது வாண்டடாக. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி இருக்கும். ஒருத்தன் இப்படி இருக்கணும் அவன். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருப்பான். சும்மா கோவம் என்னடா அடிச்சிடும்ன்றது தான் இருக்கும். ஆனால் அந்த மொழி வந்து அப்படி நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பார்ப்பேன். அதை பார்த்தோன்னா டக்குன்னு அதை இது என்றைக்காவது ஒர்க் ஆகட்டும் அப்படின்ட்டு தூக்கி வச்சுக்கிறேன். அப்படி நிறைய கேரக்டர்ஸ்